நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஒரு ஏழை மனிதன் இருக்கிறான், ஒரு பெரிய பணக்காரன் இருக்கிறான். ஏழை மனிதன் தன் உணவிற்காக மிகவும் கஷ்டப்பட்டு பாடு அனுபவித்து அந்த பணக்காரனிடத்தில் போய் வேண்டிக் கொள்கிறான். எனக்கு உணவு கொடுங்கள், எனக்கு தினமும் கொஞ்சம் உணவு கொடுங்கள் என்று கெஞ்சி கேட்டுக்கொள்கிறான். அவனுடைய நிலையை பார்த்து இரக்கப்பட்டு அந்த பணக்காரன், நீ என் வீட்டிலேயே இரு, நான் உனக்கு ஆகாரம் கொடுக்கிறேன் என்று தினமும் அந்த வீட்டில் அவனை வைத்து தினமும் 3 பேரையும் ஆகாரம் கொடுக்கிறார். அந்த ஏழையும் அந்த வீட்டிலேயே தங்கி இருக்கிறான். அப்பொழுது அவன் என்ன செய்ய வேண்டும்? தன் எஜமானனுக்கு, தனக்கு உணவு கொடுக்கிற அந்த பெரிய மனிதனுக்கு மரியாதையை செலுத்தி அவர்கிட்ட வேலையை செய்து அடங்கி அமைதியா இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு அந்த வீட்டிற்கு நான் எஜமானன் ஆவேன், எனக்கு உணவு கொடுத்தவரை நான் அதிகாரம் செய்வேன், அவருக்கு மேலாக நான் மாறுவேன், அந்த வீட்டின் அதிகாரி ஆவேன் என்று நினைத்தால் அது எப்படி இருக்கும்? அது போலதான் இந்த லூசிபர் செய்தான். அப்படியானால் இந்த எண்ணம் அவனுக்குள் வந்ததும் கர்த்தர் அவனை கீழே தள்ளி போட்டார். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை. இந்த வேத பகுதியில் 4, 5, 6 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, பாபிலோன் ராஜா உக்கிரமாய் தேசத்தை ஆண்டான் என்று. அப்படி என்றால் உலகம் முழுவதையும் ஒரு கொடுமையான ராஜா ஆளுகை செய்வான். அவன் மிகவும் கொடுமையாக ஜனங்களை ஆளுகை செய்வான். அவனுடைய கொடுமையின் நிமித்தம் ராஜாக்களும் துன்பப்படுவார்கள், மற்ற தேசத்தின் ராஜாக்களும் துன்பப்படுவார்கள், பல ராஜாக்கள் அழிக்கப்படுவார்கள், பலர் துன்பத்தை அனுபவித்து மிகவும் வேதனையோடு இருப்பார்கள். கொடுமை கொடுமை என்று மகா கொடுமைப்படுத்துகிற ஒரு ராஜா எழும்புவான். அதாவது உலகம் எங்கும் அரசாளுகை செய்கிற ஒரு ராஜா. அவன் வெளிப்படையாகவோ மறைமுகமாகவோ ஆண்டு கொண்டிருப்பான். அவன் மிகப்பெரிய தீமைகளை மற்ற தேசங்களுக்கும் தன் தேசத்திற்கும் செய்வான். அப்படிப்பட்ட கொடுமை துன்மார்க்கனாய், மனித பெருமை பிடித்தவனாய், மனிதர்களிலேயே பெருமை பிடித்தவனாய் இருப்பான். அப்படிப்பட்ட மனிதனை ஓயாத அடியாய் அடித்து ஜனங்களை கொடுமையாய் ஆளுகை செய்தவன் தடுக்க ஆள் இல்லாமல் துன்பப்படுத்தப்படுவான் என்று வேதம் சொல்கிறது. அவனை காப்பாற்ற யாருமே வரமாட்டார்கள். அந்த நிலையில் அவன் கொடுமைப்படுத்தப்படுவான். அவன் பிறருக்கு தீமை செய்தான், ஆனால் தேசம் எங்கும் ராஜ்யங்களுக்கும் பல ராஜ்யங்களுக்கும் ராஜாக்களுக்கும் தீமை செய்கிறான். அவனுக்கு கர்த்தர் அந்த நிலையை கொண்டு வருகிறார். இது ஒரு மனித ராஜா என்று சொல்லப்படுவதும் உண்மைதான். அந்த மனிதனுக்குள் இருக்கிற பொல்லாத வலுசற்பத்தை இது குறிக்கிறது. பாபிலோன் என்று சொல்லும் பொழுது வலுசற்பத்தின் ஆவியை குறிக்கிறது. இப்பொழுது அந்த வலுசற்பமானது மனிதர்களை மிகவும் கொடுமைப்படுத்துகிறது, துன்பப்படுத்துகிறது. கர்த்தர் அவைகளை, அந்த வலுசற்பத்தினால் நடத்தப்படுகிற மனிதர்களை அழித்து போடுகிறார். துன்பப்படுத்தப்படுகிறான் என்று சொல்லும் பொழுது அழிக்கப்படுவதில்லை. அப்படி என்றால் இது வலுசற்பத்தையே குறிக்கிறது. மனிதர்களா இருக்கும் பொழுது அவர்களை அழித்து போட முடியும், பொல்லாத ஆவியை அழிக்க முடியாது. அது கர்த்தரால் தான் முடியும். அது கடைசியில் தான் நடக்கும். இப்பொழுது அவன் துன்பப்படுத்தப்படுகிறான், அடைக்கப்படுகிறான். வலுசற்பமானது கட்டப்பட்டு பாதாளத்தில் அடைக்கப்படும் பொழுது பூமி முழுவதும் இளைப்பாரி சந்தோஷமாய் கம்பீரமாய் இருக்கும். தீமை பூமியை விட்டு அகலுகிறது. பொல்லாத ஆவிகள், வலுசற்பத்தின் ஆவிகள் எல்லாம் பூமியை விட்டு விலகி பாதாளத்தில் அடைக்கப்பட போகிறது. கர்த்தரே இந்த காரியத்தை செய்கிறார். அப்படி செய்யும் பொழுது, அந்த வலுசற்பம் நீங்கும் பொழுது பூமி எங்கும் சமாதானம் உண்டாகும். ஜனங்கள் கம்பீரமாய் பாடுவார்கள், சந்தோஷமாய் இருப்பார்கள். எங்கும் சந்தோஷம், சமாதானம் இருக்கும். எந்த தீய குணங்களும் இருக்காது. தீமை செய்யும் எண்ணம் இல்லாத நீதிமான்கள் இருப்பார்கள். துன்மார்க்கர் அழைக்கப்பட்டு போவார்கள். அதனால் தேசம் சமாதானமாகவும் கம்பீரமாகவும் இருக்கும். தேவதாரு விருட்சங்களும் லெபனானின் கேதுரு மரங்களும், அதாவது தேவதாரு விருட்சங்கள் இவைகளெல்லாம் மனிதர்களை குறிக்கிறது. அந்த மரங்கள் சொல்லுமா, உவமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மரங்கள் சொல்லுமா, எங்களை வெட்ட வருவார் யார்? நீ விழுந்து விட்டாய் அல்லவா, அதனால எங்களை வெட்டுவதற்கு ஆளே இல்லை என்று மரங்கள் எல்லாம் சந்தோஷப்படுமா. எப்பொழுதும் மரங்கள் என்று சொல்லும் பொழுது
கர்த்தருடைய ஜனங்கள் அல்லது பொதுவாக மனிதர்கள் என்று சொல்லப்படும். கேது மரம் தேவதாரு மரம் என்று சொல்லும் பொழுது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் அவர்கள் சந்தோஷப்படுவார்களாம். எங்களை இனி துன்பப்படுத்துபவர் யாரும் இல்லை என்று நீதிமான்கள் கெம்பீரிப்பார்கள், கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் கெம்பீரிப்பார்கள் என்று கீழே இருக்கிற பாதாளம் உன் நிமித்தம் அதிர்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிர்ந்து வருகைக்கு எதிர்கொண்டு பூமியின் அதிபதிகளாய் இருந்து இறந்து போன ராட்சசர்கள் தீயவர்கள் அவர்களை உன் நிமித்தம் எழுப்பி ஜாதிகளுடைய எல்லா ராஜாக்களையும் அவர்களுடைய சிங்காசனத்திலிருந்து எழுப்ப பண்ணுகிறது. அதாவது இந்த பூமியில் ஆதியிலிருந்து ஆரம்பத்திலிருந்து எந்தெந்த மனிதர்களை எல்லாம் வலு சர்ப்பம் பிடித்து ஆளுகை செய்ததோ அந்த மனிதர்கள் எல்லாம் எழும்பி நியாயம் தீர்க்கப்படுகிறார்கள். அவர்களும் பாதாளத்தில் அடைக்கப்படுவார்கள். இந்த வலு சர்ப்பம் பாதாளத்தில் தள்ளி அடைக்கப்படும். வலு சர்ப்பமானது பாதாளத்தில் தள்ளி அடைக்கப்படும். பாதாளம் எதிர்கொண்டு காத்திருக்கிறதாம், அதாவது அதிர்கிறதாம். அந்த அளவுக்கு பாதாளமே அதிரும் அளவுக்கு மிகப்பெரிய பொல்லாத வலிமை பிடித்தவன் தான் வலு சர்ப்பம். இவன் அங்கு போவான், கர்த்தர் அவனை தூக்கி போடுவான். இந்த காரியத்தை குறித்து வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். வலு சர்ப்பமானது முதலில் வானத்தில் இருக்கும், அங்கிருந்து கீழே விழும். அதுதான் பாபிலோன் கீழே வருவது. அது இப்பொழுது நடக்க போகிற காரியம். நம்முடைய காலத்தில் இப்பொழுது நடக்க போகிற ஒரு காரியமா இருக்கிறது. வலு சர்ப்பம் மேலே இருந்தது, இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி கொண்டிருக்கிறது. நாம் உயிரோடு இருக்கும் நாட்களிலேயே அவை முழுவதுமாக பூமி விழப்போகிறது. பூமியில் விழுந்தால் என்ன நடக்கும்? அது விழுவது அதற்கு தெரியாது. வேதத்தில் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு தெரியாது, விழுந்த பின்புதான் அதற்கு தெரியும். இப்படி அது விழுந்த பின்பு அங்கிருந்தே பூமியை இந்த பாடுபடுத்தியது. இப்பொழுது இங்கேயே வந்து விழுந்தால் என்ன நடக்கும்? மிகப்பெரிய தீமையை நடத்தும். அது நடக்கும் தான். கொஞ்சம் தீமை செய்து அறிந்தவர்கள் வலு சர்ப்பத்தின் ஆவியால் ஆளுகை செய்யப்பட்டு மிகப்பெரிய தீமைகளை செய்வார்கள், மிகப்பெரிய துன்மார்க்கராய் மாறுவார்கள். பூமியில் மிகப்பெரிய தீங்கின் மனிதர்கள் அதிகமாவார்கள், அவர்கள் வல்லமையும் அதிகமாகும். இப்படி மிகப்பெரிய தீங்கு துன்மார்க்கர் ஒரு பக்கம் வளர்ந்து கொண்டிருக்க, கர்த்தருடைய ஆவியான தமக்கென்று ஒரு தீர்க்க தரிசன சந்ததியை உருவாக்கி அவர்களை இந்த வலு சர்ப்பத்தோடு யுத்தம் செய்ய வைப்பார். இப்படி வலு சர்ப்பம் தோற்கடிக்கப்பட்டு அவைகள் பிடிக்கப்பட்டு பாதாளத்தில் தள்ளி அடைக்கப்படும். வலு சர்ப்பமும் அதனுடைய ஆவிகளும் பாதாளத்திற்குள் போடப்படும். இந்த காரியம்தான் இனி நடக்க போவது. பொல்லாத வலு சர்ப்பத்தினால் ஆதியிலிருந்து ஆளுகை செய்யப்பட்ட மனிதர்கள் பொல்லாத சாத்தானுக்கு தங்கள் செவிகளை சாய்த்து அவன் சொல்லை கேட்டு பாவ வாழ்க்கை வாழ்ந்த மனிதர்கள், ராஜாக்கள் எல்லோரும் எங்களைப் போல நீயும் வந்து விட்டாயா, எங்களைப் போல நீயும் பலட்சியமானாயோ, அப்படி என்றால் வீக் ஆகிவிட்டாயா, பலவீனமாகி விட்டாயா என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் அவர்கள் போன இடத்திற்கு பொல்லாத பாவம் செய்து மனிதர்கள் பாதாளத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுவரை வாழ்ந்த பொல்லாத மனிதர்கள், அவர்கள் பொல்லாப்பு செய்ய காரணமாய் இருந்தது இந்த வலு சர்ப்பம். கடைசியில் இந்த வலு சர்ப்பமும் அவர்கள் இருக்கிற பாதாளத்திற்கு போடப்படுகிறது. இதுவும் அங்கு போய் சேருகிறது. அப்பொழுது அங்க இருக்கிற ராஜாக்கள் சொல்லுகிறார்கள், எங்களைப் போல நீயும் இதுவரை ஆண்டு கொண்டிருந்தாய், இப்பொழுது எங்களைப் போல நீயும் இயலாமைய வந்து விட்டதா, உனக்கும் நீயும் பலட்சியமானாயா, பலவீனனாகி விட்டாயா என்று சொல்லுகிறார்களாம். உன் ஆடம்பரமும் உன் வாத்திய முழக்கங்களும் பாதாளத்தில் தள்ளி போய்விட்டது. அதாவது ஆடம்பர வாழ்க்கை என்பதும் ஆடம்பர எண்ணம், பெரிதாய் இருக்க வேண்டும், பெரியதாய் காட்டிக்கொள்ள வேண்டும், தங்களை பெரியவர்களாக உயர்ந்தவர்களாக ஏன் பரிசுத்தமானவர்களாக வெளியே காட்டிக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பது 100% வலு சர்ப்பத்தின் ஆவியினுடைய எண்ணம். அதற்கு பெயர்தான் பெருமை, கர்வம் போன்ற வார்த்தைகள், அகம்பாவம், திமிர் என்றெல்லாம் சொல்லுவோம். ஆடம்பரம், முழக்கம், இந்த ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடாத குணங்கள், சாத்தானின் குணங்கள் என்ன என்ன என்றால், முதலில் ஆடம்பரம், பெரியதாய் வாழ வேண்டும், மேகங்களுக்கு மேலாக ஏறுவேன், நம்முடைய தோற்றம் பெரியவருக்கு ஒப்பாவேன் என்று சொன்னாயே. நான் மேகங்களுக்கு மேலாக
உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. லூசிபர் தேவதூதனாய் இருக்கும் பொழுது அவன் இருதயத்தில் சொன்ன காரியம், இருதயத்தில் அவன் நினைத்தது, அதாவது நான் மேகங்களுக்கு மேலாக ஏறுவேன். மேகங்கள் என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய மகிமையின் மேகம், அதாவது பரலோகத்தில் கர்த்தர் இருக்கிற இடத்தில் அவரை சுற்றிலும் மகிமையால் நிறைந்திருக்கும். மகிமை என்பது கர்த்தருடைய புகழ்ச்சி. அது ஒரு மேகம் போல, தங்க நிற மேகம் போல அது கர்த்தரை சூழ்ந்திருக்கும். அதற்கு மேலாக ஏறுவேன் என்று இவன், கர்த்தர் சிருஷ்டிகர்த்தா, அவர் படைத்தவர், இவன் சாதாரணமாக படைக்கப்பட்டவன், கர்த்தரின் கரங்களால் படைக்கப்பட்டவன். இவன் அவருக்கு மேலாக போவேன் என்று நினைப்பது எவ்வளவு பெரிய பாவம், எவ்வளவு பெரிய அக்கிரமம், தவறாய் இருக்கிறது இது. ஒரு காரியம் கவனிப்போம். ஒரு குழந்தையை ஒரு தாய் பெற்றெடுக்கிறார்கள். பெற்றெடுத்த பின்பு அந்த குழந்தை வளர்ந்து வந்து நான் உனக்கு தகப்பன் என்று சொன்னால் எப்படி இருக்கும்? தகப்பன் ஸ்தானத்தில் தன்னை நினைத்து தன் தாயை நினைத்தால் எப்பொழுதாவது தன் தாயை விட ஒரு பிள்ளை பெரியவனாய் வர முடியுமா? முடியாதல்லவா? தாய் தாய்தான், மகன் மகன்தான். அந்தஸ்தில் உயரலாம், மறைவில் உயரலாம், பல காரியங்களில் உயரலாம். ஆனால் தாய் தாய்தான், பிள்ளை பிள்ளைதான் அல்லவா? பிள்ளை என்ற ஸ்தானம்தான் அந்த பிள்ளைக்கு. என்றும் அந்த தாய்க்கு தகப்பனாக முடியாது. அதே போல லூசிபர் சிருஷ்டிக்கப்பட்ட கர்த்தரின் கரங்களால் படைக்கப்பட்டவன். நம்மை போல நாமும் கர்த்தரால் படைக்கப்பட்டவர்கள். அப்படி இருக்க படைத்தவருக்கு மேலாக உயர்வேன் என்று சொல்வது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். எவ்வளவுதான் கர்த்தர் நமக்கு வல்லமையை கொடுத்திருந்தாலும், ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்திருந்தாலும் அவர் அல்லவா நமக்கு கொடுத்தது. அப்படி இருக்க அவரிடத்தில் நாம் தாழ்மையா இருக்க வேண்டுமா? கொடுத்தவரையே நாம் பதம் பார்ப்பது என்றால் எப்படி? அதாவது ஒரு ஏழை மனிதன் இருக்கிறான், ஒரு பெரிய பணக்காரன் இருக்கிறான். ஏழை மனிதன் தன் உணவிற்காக மிகவும் கஷ்டப்பட்டு பாடு அனுபவித்து அந்த பணக்காரனிடத்தில் போய் வேண்டிக் கொள்கிறான். எனக்கு உணவு கொடுங்கள், எனக்கு தினமும் கொஞ்சம் உணவு கொடுங்கள் என்று கெஞ்சி கேட்டுக்கொள்கிறான். அவனுடைய நிலையை பார்த்து இறக்கப்பட்டு அந்த பணக்காரன், நீ என் வீட்டிலேயே இரு, நான் உனக்கு ஆகாரம் கொடுக்கிறேன் என்று தினமும் அந்த வீட்டில் அவனை வைத்து தினமும் 3 பேரையும் ஆகாரம் கொடுக்கிறார். அந்த ஏழையும் அந்த வீட்டிலேயே தங்கி இருக்கிறார். அப்பொழுது அவன் என்ன செய்ய வேண்டும்? தன் எஜமானனுக்கு, தனக்கு உணவு கொடுக்கிற அந்த பெரிய மனிதனுக்கு மரியாதை செலுத்தி அவரிட்ட வேலையை செய்து அடங்கி அமைதியா இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு அந்த வீட்டிற்கு நான் எஜமானனாவேன், எனக்கு உணவு கொடுத்தவரை நான் அதிகாரம் செய்வேன், அவருக்கு மேலாக நான் மாறுவேன், அந்த வீட்டின் அதிகாரியாவேன் என்று நினைத்தால் அது எப்படி இருக்கும்? அது போலதான் இந்த லூசிபர் செய்தான். அப்படியானால் இந்த எண்ணம் அவனுக்குள் வந்ததும் கர்த்தர் அவனை கீழே தள்ளி போட்டார். உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றான். மேகங்களுக்கு மேலாக ஏறுவேன், பிதாவாகிய தேவனுக்கு சமமாய் நான் இருப்பேன். சம அந்தஸ்தில் நான் இருக்க வேண்டும், என்னை இன்னும் எல்லோரும் உயர்த்த வேண்டும். அப்படி என்றால் தேவதூதர் கூட்டமும் எல்லா சிருஷ்டிப்புகளும் என்னை வணங்க வேண்டும் என்பது அவனுடைய விருப்பம். இன்றும் பலர் பார்க்கலாம், துன்மார்க்கர் யாராவது தன்னை புகழ்ந்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். ஐயோ, அது மகா பெரிய கொடுமையான நிலை, அது தவறான மனநிலை. நம்மை எல்லாரும் புகழ வேண்டும் என்று நினைக்க கூடாது. எல்லா புகழ்ச்சிக்கும் உரியவர் நம்முடைய பரம தகப்பன் தான். அவர்தான் நம்மை சிருஷ்டித்தார். எல்லா புகழ்ச்சியும் கனமும் அவருக்கு, மரியாதையும் அவருக்கு போய் சேர வேண்டும். நாம் அதை எடுக்கக்கூடாது, நாம் அதை விரும்பக்கூடாது. அந்த பாடத்தை கற்பதுதான் இந்த வாழ்க்கை. இந்த வேத தியானமும் அதை தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பெருமைப்பட்டு சாத்தான் வலு சர்ப்பம் என்ன ஆனான் என்பதை நமக்கு சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் நாமும் பெருமைப்பட்டு விடக்கூடாது, பின்பு அவன் போன இடத்திற்கு நாமும் போய்விடக் கூடாது என்று எச்சரிப்பை இந்த வேத பகுதி நமக்கு கொடுக்கிறது. கர்த்தர் அதை கற்றுக்கொள்ளும்படியாக தான் இந்த காரியங்களை நமக்கு போதிக்கிறார். அவன் தன் இருதயத்தில் சொன்னானா? ஒரு காரியம் கவனிக்க வேண்டும். இன்று பலர் கிறிஸ்தவர்கள், போதகர்கள், உயர்ந்த சபையின் அதிகாரிகளாய் இருப்பவர்கள் கூட, சபை பொறுப்பை ஏற்கிறவர்கள் கூட ஒரு காரியம் நினைத்துக் கொள்வார்கள். மனதில் பலருடைய எண்ணங்கள் இப்படி இருக்கிறது. அவர்கள் இருதயத்தில் பொல்லாத எண்ணம் கொண்டிருப்பார்கள், தனிமையில் பாவம் செய்வார்கள்,
யாருக்கும் தெரியாமல் ரகசியமாய் பாவம் செய்வார்கள். அது எந்தவித பாவமாய் இருக்கட்டும், செய்வது யாருக்கும் தெரியாது என்று நினைத்துக் கொண்டு தவறு செய்வது. செயலில் சிலர் பேர் தவறே செய்ய மாட்டார்கள், ஆனால் இருதயத்தில் பொல்லாத எண்ணம் இருக்கும். செயல் வடிவில் அவர்கள் தவறு வெளியே தெரியாது, தெரிந்தால்தான் மனிதர்கள் கண்டுபிடிக்க முடியும். இருதயத்தில் பொல்லாத எண்ணம் கொண்டிருப்பார்கள், எப்பொழுதும் தீமையை நினைத்துக் கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். இருதயத்தின் ஆழங்களை ஆராய்ந்து அறிகிறவர் கர்த்தர். நாம் என்ன பேசுகிறோம், என்ன சொல்லுகிறோம், என்ன செய்கிறோம், இதையெல்லாம் பார்த்து கொண்டு உட்கார்ந்திருக்க மாட்டார் கர்த்தர். அவர் நேரடியாக நம் இருதயத்தை ஊடுருவி பார்ப்பார். நாம் ஜெபிக்கிறோம் அல்லவா, நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? நம் இருதயத்தில் ஒரு காரியத்தை நினைத்திருப்போம், கர்த்தரிடம் ஜெபிப்போம். ஆனால் நம் வார்த்தைகள், சிலருக்கு நன்றாக ஜெபிக்க தெரியும், சிலருக்கு ஜெபிக்கவே தெரியாது, வார்த்தைகளை சொல்ல தெரியாது. சிறு பிள்ளைகள் ஜெபிப்பார்கள், அவர்களுக்கு என்ன சொல்ல வருகிறோம் என்று தெரியாது, ஆனால் ஜெபிப்பார்கள் பக்தியோடு. ஆனால் அவர்கள் ஜெபத்தையும் கேட்டு கர்த்தர் ஜெபிக்க தெரியாதவர்களின் ஜெபத்தையும் கேட்டு, சிறியவர்கள், முதியவர்கள், பெரியவர்கள், படித்தவர்கள், படிக்காதவர்கள், யாரா இருந்தாலும் அவர்கள் ஜெபத்தையும் கேட்டு அவர்களுக்கு பதில் அளித்து ஆசீர்வதிப்பார். காரணம் என்னவென்றால், கர்த்தர் பார்ப்பது அவர்கள் வார்த்தையை அல்ல, அவர்கள் இருதயத்தில் உள்ள எண்ணங்களை. மனதை ஊடுருவி பார்த்து அதை கண்டுபிடிக்கிறவர் கர்த்தர். நம் இருதயத்தில் பரிசுத்த எண்ணம் கொண்டிருந்தால் நிச்சயம் கர்த்தர் நமக்கு பலன் தருவார். நம் இருதயத்தில் பொல்லாத எண்ணம் வைத்திருந்தால், வெளியில் நல்லவர்கள் போல பேசிக்கொண்டு நடித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தால் நிச்சயம் தண்டனை வரும், தப்பிக்க முடியாது. முகத்தை பார்த்து பதிலளிக்க அவர் ஒன்றும் மனிதர் அல்ல, அவர் பிதாவாகிய தேவன், நம் தெய்வம். அவர் பெரியவர், சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் நம் இருதயத்தை அறிந்திருக்கிறார். தயவு செய்து பொல்லாத எண்ணம் மனதில் இருந்தால் தூக்கி எறிந்து விடுவோம். யாரையும் மன்னிக்காத குணம் இருந்தால் அதை எடுத்து போடுவோம். பிறரை மன்னித்து பரிசுத்தமாய் இருதயத்தில் தாழ்மையோடு சார்ந்த குணத்தோடு வாழ முயற்சி செய்வோம். அப்பொழுதுதான் கர்த்தரிடத்தில் கிருபை பெற முடியும். இந்த வசனம் மிக தெளிவாய் சொல்லியிருக்கிறது. அவன் லூசிபர் நினைத்த நினைவுகளை கர்த்தர் அறிந்தார். அறிந்தே அவனை கண்டுபிடித்து இப்படி நினைத்தானே என்று அவனுக்கு தண்டிக்கிறார். அவன் என்ன சொன்னான்? உயர்த்துவேன், கர்த்தருடைய மேகங்களுக்கு மேலாக என்னை உயர்த்துவேன் என்றான். அதன் விளைவு என்ன ஆயிற்று என்றால், அப்படி அவன் நினைத்த நினைப்பு பாதாளத்தில் கீழே தள்ளப்பட்டான். மேலே ஏறுவான் என்றால், ஆனால் கீழே தள்ளப்பட்டான். கர்த்தர் தான் இதை செய்தார். இதேதான் நமக்கு நன்றாக புரிந்து கொள்வோம். இதுதான் கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆசீர்வதிப்பதற்கு மட்டுமல்ல, நியாய தீர்ப்பு கொடுப்பதற்கும் மாறாதவர் தான். நாம் அப்படி நம்மை உயர்த்தி கொண்டு, நான் பெரியவனாவேன், நான் பெரிய ஆள், நான் மிகப்பெரிய அந்தஸ்து, சபையில் எனக்கு மிகப்பெரிய அந்தஸ்து, குடும்பத்தில் நான் பெரிய ஆள், நான் அதிகம் சம்பாதிக்கிறேன், எனக்கு பெரிய ஆள், நான் சிறு சபையில் அதிகம் காணிக்கை கொடுக்கிறேன், நான் பெரிய ஆள், நான் பதவியில் இருக்கிறேன், அதனால் நான் பெரிய ஆள். இப்படியெல்லாம் நினைத்து கொண்டு திரிந்தால் நீ சாத்தானின் தூதனாய் இருக்கிறாய் என்று பொருள். வேண்டாம் இந்த மேன்மை பாராட்டுதல். எல்லோரும் மனிதர்கள், அந்தந்த இடத்தில், அந்தந்த நேரத்தில், அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி வாழ்கிறோம். அந்த சூழ்நிலைகளை நல்ல சூழ்நிலைகளாய் மாற்றி கொடுப்பது கர்த்தரே, அவர் கிருபை அதுதான். நல்ல சூழ்நிலைகளை நம்ம வைத்திருப்பதனால் நல்லவர்களாக இருக்கிறோம். மகா கொடுமையான சூழ்நிலைக்கு வந்தால் எந்த மனிதரும் பாவம் செய்து விடுவான். இப்படிப்பட்ட நல்ல சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தருவதுதான் கர்த்தருடைய மகா பெரிய கிருபை. அவர் கிருபையால் தான் நாம் பிழைத்திருக்கிறோம். நாம் இன்று நீதிமான்களாய் இருக்கிறோம், நாம் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறோம் என்றால் அதை கொடுத்தது யார்? அந்த ஸ்தானத்தை கொடுத்தது யார்? அந்த பரிசுத்தத்தை கொடுத்தது யார்? நம் வாயின் வார்த்தைகளில் நமக்கு அவருடைய நாமத்தை நமக்கு அறிவித்தது யார்? தாயின் கருவிலேயே நம்மை தெரிந்து கொண்டது யார்? புறஜாதியாரை போல நாம் வாழாமல் என்று கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்கிறோம், கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறோம், கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்றால் நம்மை தெரிந்து கொண்டு தேடி வந்த தெய்வம் யார்? அவர் அல்லவா? நாம தேடி கண்டுபிடித்தோமா? பலர் கண்டுபிடிக்காமல் இருக்கிறார்களா? இல்லையே. அவர் கண்களில் நமக்கு கிருபை கிடைத்தது, பாக்கியம் பெற்றோம். நாம் ஏன் நம்மை உயர்த்த வேண்டும்? உயர்த்துவதற்கு என்ன நீதி இருக்கிறது, நியாயம் இருக்கிறது? நாம் நம்மை தாழ்த்துவோம். கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் ஒருவரே உயர்ந்தவர். சகல கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் பலமும் சர்வ வல்லமையும் அவருடையது. அவர் பரிசுத்த தெய்வம், அவரே பரிசுத்தர், அவரே நீதி உள்ளவர், அவரே நியாயம் செய்கிறவர், சர்வ வல்லமையுள்ள ராஜாதி ராஜா, நியாயாதிபதி, என்றென்றும் நீடித்திருக்கிறவர், தீர்க்காயுசுள்ளவர். அவருக்கு மகிமையை செலுத்தி நம்மை நாம் தாழ்த்துவோம். பொல்லாதவனைப் போல பாதாளத்திற்கு போகாமல் பரலோகம் சேர்வோம். கர்த்தருடைய அன்பு நமக்குள் எப்பொழுதும் இருக்கட்டும்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.